குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் ஈஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெண்கள் எந்த மாதிரியான வித்தியாசமான வாழ்க்கையை அவங்க மேற்கொள்கிறாங்க, அதிலிருந்து அவங்கள தன் மனநிலை எப்படி ரொம்ப ஈஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேமிலி எடுத்துக்கலாம். அந்த ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃபு, பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டில் அவங்க ஒரு குறையாக பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்த்திங்கன்னா, தன்னுடைய கணவர் தனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவரே பார்த்துக்கிறாருன்னும், அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவரே மேற்கொள்கிறாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது எப்படி ஆயிடுது அப்படின்னு சொன்னால், அவங்க மனநிலைமை எப்படி ஆயிடுதுன்னா, நம்மளை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டுறாங்க, நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு அந்த பெண்ணுக்கு தோன்றுறது. சரிங்களா? இப்போ ரெண்டாவது கேட்டகரி ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா, அந்த அம்மா தான் எல்லா விஷயங்களும் அவங்களே முடிவெடுத்து செய்கிற ஒரு நேச்சராக இருக்காங்க. இல்லை, வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்கள பார்க்குறதா இருக்கட்டும், கணவரை பார்க்குறதா இருக்கட்டும், வேலைக்கு போகிறதாகட்டும், வெளி வேலையாக இருக்கட்டும், உற்றார் உறவினர்கள் வந்தால் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், இப்படி எல்லா விஷயங்களும் அந்த ஒரு பெண்ணை எடுத்து செய்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை மற்ற ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அமையுது. சரிங்களா? இப்போ மூணாவது ஆள் எப்படி ஆகுது அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு எதுனாலும் கேட்டு தான் பண்ணணும். இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு சமையல் செய்யணும், அவருக்கு ஒரு சமையல் செய்யணும், இல்லை அவங்க வீட்டில் ஒரு வேலை செய்யணும், இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும் அப்படின்னா, என்ன மாதிரியான ஒரு விஷயம், குடும்பத்தில் ஒரு விஷயம் யாருக்கு என்ன செஞ்சாலும் அவங்க எப்படி செய்யணும்னா, அவங்க கணவரை கேட்காம எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எப்போ சாப்பிடணும், எப்போ தூங்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எல்லாமே அவரை கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை கேட்டகரி பர்சன் இருக்காங்க. இப்போது நம்ம பார்க்குறதுலே பார்த்திங்கன்னா 3 விதமான கேட்டகரிஸ் பார்க்குறோம். ஆனால் இது மாதிரி நிறைய விதமான கேட்டகரிஸை பிரிக்கிற மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி தோணுது, அவங்களுடைய மனநிலைமை எப்படி தோணுது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த தனிச்சையாக நின்று வேலைக்கு போய் தன்னுடைய விஷயங்களை தானே பார்த்துக்கக்கூடிய பெண்ணை இந்த வீட்டில் இருக்கவங்க பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்டுட்டு செய்கிற ஒரு பெண் இருக்காங்க. ஹஸ்பண்ட் எதுலேயுமே இன்வால்வ் பண்ணாமல் அவங்கள வீட்டில் எல்லாமே அவரே செஞ்சு கொடுக்குற ஒரு பெண் இருக்காங்க. இப்போ இந்த 2 பெண்களும் இந்த தனிச்சையாக செய்யக்கூடிய இந்த பெண்ணை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க பாரு எப்படி ஜாலியாக வேலைக்கு போகிறாங்க, அவங்க இஷ்டமாக எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த வேலைக்கு போகிற பெண்கிட்டையோ, இந்த சுயமாக செய்யக்கூடிய இந்த பெண்கிட்ட அவங்களுடைய மன ரீதியான விஷயங்களை கேட்டால், அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு. தன்னுடைய ஹஸ்பண்டு என்ன வேணுங்கிறத அவர் சொல்லணும், இப்படி செய் அப்படி செய்யின்னு அவர் சொல்லணுங்கிற எதிர்பார்ப்பு அந்த லேடிக்கு இருக்கும். அதே மாதிரி தன் கணவர் தன்னை வச்சு எல்லாமே தனக்கு என்ன தேவைன்னு கேட்குறதுக்கு முன்னாடி அவர் செஞ்சு தரணும் அப்படிங்கிற இயல்பாக அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத அவரே கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படிங்கிற ஆசை இந்த தனிச்சையாக செய்யக்கூடிய பெண்களுக்கு இருக்கும். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வாழ்க்கைன்றது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி அமைப்புகள் ஏற்படுது. நம்ம ஒருத்தவங்களை பார்த்து அவங்க நல்லா இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, அங்கே போய் அவங்க ஷூஸில் நின்று, இல்லை அவங்க வாழ்கிற வாழ்க்கையை நின்று பார்த்தா தான் அதுலேயும் சிரமம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது எல்லா வாழ்க்கையிலையும் எல்லாமே ஒரு சிரமமாக தான் இருக்கும். அதை மேற்கொண்டு வெளில வந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு ஆனந்தமாக இருக்கும். இப்போ இதை ஈஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மனசில் இருந்து இந்த ஒரு வேறுபாடுகளை நம்ம பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பாருங்கள். வாழ்க்கையில் எல்லாரையும் அப்படி கண்ணோட்டமாக பார்க்காம உள்ளுணர்வாக எடுத்து பார்த்து, நம்ம இப்படி இருக்கோம், நம்ம அந்த இடத்துல இருந்தால் நமக்கு அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படி ஸ்ட்ரெயினாக இருக்கும் அப்படிங்கிறத யூகிச்சிங்கனாவே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். நன்றி.